அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இனி நம்ம தமிழக முதலமைச்சர்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா, தமிழ்நாட்டில் முதலாக சட்டப்பேரவை தேர்தல் நடந்த ஆண்டு. தமிழ்நாட்டில் முதலாக சட்டப்பேரவை தேர்தல் நடந்த ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கிபி 1921. இரண்டாவது வினா, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார்? முக்கியமான வினா, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, திரு சுப்பராயலு ரெட்டியார். மூன்றாவது வினா, சுதந்திரத்திற்கு பின் தமிழக முதலமைச்சர் யார்? சுதந்திரத்துக்கு பின் தமிழகத்தின் முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ராஜாஜி. நாலாவது, மது விலக்கு திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? மது விலக்கு திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ராஜாஜி. அஞ்சாவது, கைத்தொழில் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? கைத்தொழில் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ராஜாஜி. ஆறாவது, 1937 விற்பனை வரியை அறிமுகம் செய்த முதலமைச்சர் யார்? முக்கியமான வினா, 1937 விற்பனை வரியை அறிமுகம் செய்த முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ராஜாஜி. விற்பனை வரி அறிமுகம் செய்தவர் ராஜாஜி. ஏழாவது, 1953 குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? 1953 குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ராஜாஜி. எட்டாவது, 1956 மதிய உணவு திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? 1956 மதிய உணவு திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, காமராஜர். ஒன்பதாவது, சீருடை வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? சீருடை வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, காமராஜர். சீருடை வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் காமராஜர். பத்தாவது, உயர்நிலை பள்ளி வரை இலவச கல்வி திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? உயர்நிலை பள்ளி வரை இலவச கல்வி திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, காமராஜர். 11வது, விதவை மறுமண உதவி திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? விதவை மறுமண உதவி திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? முக்கியமான வினா, விதவை மறுமண உதவி திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யாருன்னா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அண்ணாதுரை. விதவை மறுமண உதவி திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் அண்ணாதுரை. 12வது, மதிய உணவில் முட்டை வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? மதிய உணவில் முட்டை வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கலைஞர் கருணாநிதி. 13வது, பெரியார் சமத்துவபுரம் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? பெரியார் சமத்துவபுரம் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கலைஞர் கருணாநிதி. 14வது, வருமுன் காப்போம் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? வருமுன் காப்போம் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கலைஞர் கருணாநிதி. வருமுன் காப்போம் திட்டம் கலைஞர் கருணாநிதி. 15வது, அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கொண்டு வந்த
முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, கலைஞர் கருணாநிதி. அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்தார். 16வது வினா, உழவர் சந்தை திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர். உழவர் சந்தை திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, கலைஞர் கருணாநிதி. உழவர் சந்தை திட்டம் கலைஞர் கருணாநிதி. 17வது வினா, நமக்கு நாமே திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? நமக்கு நாமே என்ற திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, கலைஞர் கருணாநிதி. நமக்கு நாமே என்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர் கருணாநிதி. 12வது வினா, ஏழை மக்களுக்கு 2 ஏக்கர் நிலம் வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? முக்கியமான வினா, ஏழை மக்களுக்கு 2 ஏக்கர் நிலம் வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, கலைஞர் கருணாநிதி. 19வது வினா, ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? முக்கியமான வினா, ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, கலைஞர் கருணாநிதி. 20வது வினா, வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, கலைஞர் கருணாநிதி. 21வது வினா, இலவச வண்ண தொலைக்காட்சி வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இலவச வண்ண தொலைக்காட்சி வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, கலைஞர் கருணாநிதி. 22வது வினா, 1982இல் சத்துணவு திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? 1982இல் சத்துணவு திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். 1982இல் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். 23வது வினா, மேல்நிலை பள்ளி கல்வி 10+2+3 திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். 24வது வினா, இலவச காலணி வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இலவச காலணி வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். 25வது வினா, 1984இல் சிறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? 1984இல் சிறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். 26வது வினா, மதிய உணவில் உருளைக்கிழங்கு வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? மதிய உணவில் உருளைக்கிழங்கு வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, டாக்டர் ஜே. ஜெயலலிதா. 27வது வினா, இலவச சைக்கிள் வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இலவச சைக்கிள் வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, டாக்டர் ஜே. ஜெயலலிதா. 28வது வினா, மழைநீர் சேகரிப்பு திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? மழைநீர் சேகரிப்பு என்ற திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, டாக்டர் ஜே. ஜெயலலிதா. 29வது வினா, கோயில்களில் அன்னதான திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? கோயில்களில் அன்னதான திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, டாக்டர் ஜே. ஜெயலலிதா. 30வது வினா, தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்த
முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி டாக்டர் ஜே. ஜெயலலிதா. 31வது வினா இலவச அரிசி வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? முக்கியமான வினா இலவச அரிசி வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ டாக்டர் ஜே. ஜெயலலிதா. இலவச அரிசி வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் டாக்டர் ஜே. ஜெயலலிதா. 32வது வினா இலவச கால்நடை வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இலவச கால்நடை வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி டாக்டர் ஜே. ஜெயலலிதா. இலவச கால்நடை வழங்கும் திட்டம் டாக்டர் ஜே. ஜெயலலிதா. 33வது வினா +1 மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? +1 மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி டாக்டர் ஜே. ஜெயலலிதா. 34வது வினா இலவச மின்விசிறி கிரைண்டர் மிக்சி வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இலவச மின்விசிறி கிரைண்டர் மிக்சி வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி டாக்டர் ஜே. ஜெயலலிதா. 35வது வினா பேருந்துகளில் பெண்கள் இலவச பயண திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? பேருந்துகளில் பெண்கள் இலவச பயண திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மு.க. ஸ்டாலின். பேருந்துகளில் பெண்கள் இலவச பயணத்தை கொண்டு வந்தவர் மு.க. ஸ்டாலின். 36வது வினா இந்தியா சுதந்திரம் அடைந்தபோது தமிழக முதல்வராக இருந்தவர் யார்? இந்தியா சுதந்திரம் அடைந்தபோது தமிழக முதல்வராக இருந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி திரு ஓமந்தூர் ராமசாமி செட்டியார். 37வது வினா தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் யார்? முக்கியமான வினா தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ திருமதி ஜானகி ராமச்சந்திரன். தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரன். 38வது வினா தமிழ்நாட்டில் மிக நீண்ட காலம் தொடர்ந்து முதல்வராக இருந்தவர் யார்? தமிழ்நாட்டில் மிக நீண்ட காலம் தொடர்ந்து முதல்வராக இருந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். 39வது வினா தமிழ்நாட்டில் மிக அதிக முறை முதல்வர் பதவி வகித்தவர் யார்? தமிழ்நாட்டில் மிக அதிக முறை முதல்வர் பதவி வகித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கலைஞர் கருணாநிதி. 40வது வினா இரண்டாவது உலகத் தமிழ் மாநாட்டினை நடத்திய முதல்வர் யார்? இரண்டாவது உலகத் தமிழ் மாநாட்டினை நடத்திய முதல்வர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ அண்ணாதுரை. இரண்டாவது உலகத் தமிழ் மாநாட்டை நடத்திய முதல்வர் அண்ணாதுரை. 41வது வினா ஐந்தாவது உலகத் தமிழ் மாநாட்டினை நடத்திய முதல்வர் யார்? ஐந்தாவது உலகத் தமிழ் மாநாட்டை நடத்திய முதல்வர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். 5வது உலகத் தமிழ் நடத்தியவர் எம்.ஜி.ஆர். 42வது வினா 8வது உலகத் தமிழ் மாநாட்டினை நடத்திய முதல்வர் யார்? 8வது உலகத் தமிழ் மாநாட்டினை நடத்திய முதல்வர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி டாக்டர் ஜே. ஜெயலலிதா. 8வது உலகத் தமிழ் மாநாட்டை நடத்தியவர் டாக்டர் ஜே. ஜெயலலிதா. 43வது வினா ராஜாஜி பிறந்த ஊர் எது? ராஜாஜி பிறந்த ஊர் எது? முக்கியமான வினா ராஜாஜி பிறந்த ஊர் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி தொரப்பள்ளி. ராஜாஜி பிறந்த ஊர் தொரப்பள்ளி. 44வது வினா தென்னாட்டு காந்தி யார்? முக்கியமான வினா தென்னாட்டு காந்தி யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி அண்ணாதுரை. தென்னாட்டு காந்தி அறிஞர் அண்ணா. 45வது வினா மூதறிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்?
மிக முக்கியமான வினா. மூதறிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ராஜாஜி. மூதறிஞர் என்று அழைக்கப்படுபவர் ராஜாஜி. 46வது வினா. கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யார்? முக்கியமான வினா. கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி காமராஜர். கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்டவர் காமராஜர். 47வது வினா. தென்னாட்டு பெர்னாட் ஷா என்று அழைக்கப்பட்டவர் யார்? தென்னாட்டு பெர்னாட் ஷா என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி அண்ணாதுரை. தென்னாட்டு பெர்னாட் ஷா என்று அழைக்கப்பட்டவர் அண்ணாதுரை. 48வது வினா. முதல் பாரத ரத்னா விருது பெற்ற தமிழக முதல்வர் யார்? முதல் பாரத ரத்னா விருது பெற்ற தமிழக முதல்வர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ராஜாஜி. 49வது வினா. காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு? காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான ஆப்ஷன் பி 1976. காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1976. கடைசி வினா. எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு? எம்ஜி ராமச்சந்திரனுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 1988. எம்ஜி ராமச்சந்திரனுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1988. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தமிழக முதலமைச்சர்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். இதை நீங்கள் ஒரு டெஸ்ட்டு போல் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.